சாப்பிடுண்ணா. மதியானம் லஞ்சு சாப்பிடணுன்னா சரியான ஸ்பாட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. 3 குஸ்காவா? 3 குஸ்கா முட்டை வைக்கலாம்ல? சிக்கன் பிரியாணி, சிக்கன் குஸ்கா, பீஃப் பிரியாணி, பீஃப் குஸ்கா, நெய்ச்சோறு எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே இருக்குங்க. நம்ம ரைஸ் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அஜினோமோட்டோலாம் போடாமல் சூப்பராக தராங்க. குஸ்காலாம் 60 ருபீஸ் தாங்க. இந்த ஏரியா சுற்றி நிறைய பிஸ்னஸ் ஸ்பேஸ் இருக்குங்க. ஐடி கம்பெனிங்களாம் இருக்குது, நிறைய கம்பெனிங்களாம் இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்களாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. அந்த ஏரியாவில் அண்ணன் கடை ரொம்ப ஃபேமஸ். யாராச்சும் ஊரில் இருந்து இல்லை வேலைக்கு இன்டர்வியூக்கு வர்றீங்கன்னா, பசியோடு வரீங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த ஸ்பாட்டில் ஒரே வாட்டி நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து மனசு ஃபுல்லாக இந்த பிளேஸ்லேயே இருக்கும். எப்படா அங்கே போவோம், எப்படா வந்து சாப்பிடுவோம் அப்படியே உங்களுக்கு தோண்டிகிட்டு இருக்கும். நம்ம எவ்வளோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம், ஆனால் பசியில் கை கொடுத்த கடை நம்ம கிண்டி கடை. ஆமாங்க, கிண்டியில் நீங்கள் வந்து ஒலிம்பியா இருக்கு இல்லையா, அது நீங்கள் மெயின் ரோட்டில் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். அந்த போர்லேயே ஒலிம்பியா ரோட்டில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அங்கே தான் நம்ம ஸ்பாட் இருக்குங்க. வயிற்று பசிக்கு ஏங்க டேஸ்ட்டு, ஒரு சோறு கடிச்சாலே போதும்னு இருப்பாங்க. எங்கள் மிடில் கிளாஸுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னா ஆசை இல்லைங்க. குறுக்கு முறுக்கு சந்தில் எங்கேயாச்சும் கடை இருந்துச்சுன்னா, அது நல்ல ப்ரைஸாக தந்தாங்கன்னா அதுவே எங்களுக்கு மனசார நாங்கள் சாப்பிடுவோங்க. சம்பாதிக்கிற எதுக்கு, சோறுக்காக தானேங்க. லொக்கேஷன் BNP பரிபாஸ் கிட்ட வந்தாலும் சாப்பிடலாம்.